பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாத்துருங்க. புஷ்பா, எதுக்கு ஜூலை 24 அன்னைக்கே என்ன சிஎம் ஆக்கணும்னு நினைச்ச நீ? இன்னைக்கு என் பொண்டாட்டி சீவள்ளி போண்டனால இப்ப ஆக்காம போன எப்ப ஆக்கட்டும் சிஎம் பர்த்டே கிஃப்ட். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக இந்த வீடியோல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்றத தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாகவே ராஜீவ் காந்தி, அதாவது பாத்தீங்கன்னா மாணவரணி செயலாளராக இருந்த ராஜீவ் காந்தியை வேற போஸ்டிங்க்கு மாத்திட்டாங்க. அதாவது கொள்கை பரப்பு இணை செயலாளராக மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தகவல்கள்லாம் வந்துச்சு. இது என்ன ரீசனுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ பெண்கள் கிட்ட தவறாக பேசினார் அப்படின்றத ஒரு சாட்லாம் ரிலீஸ் ஆச்சு. காலையில இருந்தே பாத்தீங்கன்னா அந்த சாட்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு. என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாரா அவரு, இப்படி என்னடா அது இப்படி நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விமர்சனங்கள் சமூக வலைத்தளத்துல எழுந்திருந்துச்சுங்க. அதாவது காலையில சராசரியா பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து தொடருது. என்ன எது யாருன்னு சொல்லிட்டு உள்ள பூந்து பார்த்தாக்கா வேற யாருமே இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவன் தான். அதாவது ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனலுக்கு வேண்டப்பட்டவர்கள், வேற யாருமே இல்ல. இந்த என்டிகே சார்ந்த ஆமை குஞ்சுகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு சாட் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஆன்லைன்ல பறக்க விடுறானுங்க. சும்மா அப்படியே பறக்குது. அதை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது இப்படி ஸ்டார்டிங்ல பார்த்தா அப்படியே தெரியும். கிட்ட ஜூம் பண்ணி பார்த்து அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யோ என்ன நம்ப குழந்தைங்க கூட நம்பாது. இந்த மாதிரி நீங்க பரப்பி விட்டுட்டு இருக்கீங்களே, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? ஏடா மூதேவி நாய்ங்களா, எடிட் கூட உங்களுக்கு பண்ண தெரியலடா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் கேவலமான. ஏன்னா அதுல படிக்கும் போதே பாருங்க, அதுல அவங்க அக்கான்னு, அதாவது அண்ணான்னு சொல்றவங்களை போயிட்டு ஒருத்தன் போயிட்டு திருப்பி பேசுறானா, அதே போல பாத்தீங்கன்னா டேட் வைஸ், டைம் வைஸ், சார்ஜ் பாத்தீங்கன்னா போன் சார்ஜ் அது வைஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பா எடிட் பண்ணி கேவலமா சித்தரிச்சு. அதை நான் கேக்குறேன், ஏன்னா நாம் தமிழர் டேஷுங்களா, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? ஏண்டா நீங்க பண்ணும் போது நீங்க தான் சொல்லிட்டு பக்காவா தெரிஞ்சு போச்சேடா. ஏன்னா நீங்க தானே உங்க அண்ணனுக்கே இந்த வேலைகள்லாம் பார்த்தவனுங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தவங்க. பல ஆடியோகள் ரிலீஸ் ஆயிருக்கு, பல சாட்டுகள் ரிலீஸ் ஆயிருக்கு, பல சம்பவங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2024 முன்னெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பல ஆடியோ சாட்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்கும் போதே இவனுக்கு தான் சொல்லிட்டு 100% தெரிஞ்சு போச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த தாவேக்கா தற்கொலையில் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க இது பொய்ன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அளவுக்கு என்டிகே என்னப்பா என்னமோ நினைச்சேன் நான், உங்களுக்கு இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா சாயங்காலம் நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு ராஜீவ் காந்தியை பத்தி. என்னடா நீங்க ராஜீவ் காந்தியை வச்சு செய்ய போறாரு, கேவலப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உற்று பார்த்தா ராஜீவ் காந்திக்கு சப்போர்ட்டா பேசுறாப்புல. சப்போர்ட்டா பேசுறா, நம்ம சப்போர்ட்டா பேசுறாரு, அவன் கட்சிக்காரன் திட்ட போறான்னு பார்த்தா இல்ல, இது திமுக செய்த சதி. எப்படி சாட்டை துரைமுருகன் தன்னுடைய செயல் என்ன சொல்றா போல, இது திமுக செய்த சதி, திமுக இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலையை காட்டிட்டாங்க, ஒருத்தனுடைய வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது நீங்க பேசலாம் சாட்டை துரைமுருகன். ராஜீவ்காந்தி நிக்கிற தொகுதியில சரியான வேட்பாளரை போட்டு ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணும். அதுக்கு பேர் தாண்டா ஆண்மைத்தன்மை, ஆளுமைத்தன்மை. அதுக்கு பேர் தாண்டா உண்மையான என்ன சொல்றது அரசியல். ராஜீவ்காந்தியை பத்தி அதிமுக, பிஜேபியோ இல்ல வேற எந்த கட்சியோ செய்யாததை திமுக ஈனத்தனமா பண்ணிருக்கானுங்க. ஜெலஸ் நடந்திருக்கு. ஒரு மாற்று கட்சியில இருந்து 2021 வந்தவன் திடீர்னு இப்படி வளர்ந்துட்டானே. திடீர்னு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அன்பில் மகேஷ் பொய்யாமலே முக்கியமான 4-5 அமைச்சர்களோட நெருக்கமா வாழ்ற அளவுக்கு, சில முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு, தனிச்சு கூட்டம் போடுற அளவுக்கு, தனிச்சு ஒரு கேம்பெயின் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்கிற பொறாமையை தவிர இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருப்பதாக நான் பார்க்கல. என்னன்னா நீ எல்லாம் பேசலாமாண்ணா, நீ எப்படி காலவாரி விடுறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேச வைக்காதண்ணா. நீ எப்படி சம்பந்தமே இல்லாம தூக்கிட்டு போடுற, இதுல வேற என்ன சொல்றாப்புல, இல்ல அவரு வளர்ச்சி பிடிக்காம போயிட்டு இங்க இருக்கிற இந்த மாநில துணை செயலாளர் இருக்காரு பாத்தீங்களா அமுதரசன், அவர் என்ன பண்றாரு, ஆராசா கிட்ட போய் சொல்லி, ஆராசா போயிட்டு இது முதலமைச்சர் சொல்லி இதை தூக்கிட்டாங்களாம். இருக்க இந்த எலெக்ஷன் டைம்ல அவனுக்கு 1008 வேலை இருக்குது. உங்களுக்கு தான் வேலை இல்லாம இருக்கலாம்,
இங்க 1008 வேலை இருக்குது. இங்க தேர்தல் பண்ணி பார்ப்பாங்களா, அதை பார்ப்பாங்களா அதை விட்டுட்டு இந்த மாதிரி இவர் வந்து தூக்குறதை விட்டு பாக்குறாங்களா? இதெல்லாம் என்ன இது? இது என்ன இது? அதாவது தலைமைக்கு தெரியும் யார வந்து எங்க பொறுப்பு கொடுக்கணும். இப்ப கூட நல்ல பொறுப்பு தான் கொடுத்துக்கிறாங்க, இன்னும் பொறுப்பு விட்டு தூக்கிட்டாங்களா? எனக்கு புரியலையே. அதாவது சாட்டை திருமுருகன் எங்களுக்கு எங்க கட்சியை சார்ந்தவர் ஒரு ராஜீவ்காந்தி. உங்க கட்சியில வேணா 2021க்கு முன்னாடி இருக்கலாம், ஆனா இப்போ அவரு எங்க ராஜீவ்காந்தி அவரு. நாங்க பார்த்துப்போம், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து உள்ள புந்து அப்படியே போயிட்டு சார் நீங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார், நீங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க காட்டாதீங்க. அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு சாட்டை துரைமுருகன் வந்து பயங்கரமா பொங்குறாரு, உணர்ச்சி வசமா பொங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாப்பீங்க. இதே வாயி 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசிருக்குன்றத இங்க பாருங்க. ஏதாவது வாயில வசமா திட்டு விட்டுரும் அதுக்கோ. இந்த ராஜீவ்காந்தி இன்னைக்கு ஒழுக்கத்தை பத்தி பேசுறான். ஒழுக்கத்தை பத்தி, தற்குறித்தனத்தை பத்தி நீ பேசலாமாப்பா? எப்பா ஏய் நீ பேசலாமா? பாத்தீங்களா? அப்ப என்ன பேசுனீங்க, இப்ப என்ன பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு யார் இந்த மாதிரி பேசல சொன்னது? சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க சோர்ஸ். எந்த சோர்ஸ்? எந்த சோர்ஸ் சொல்லுங்க மிஸ்டர் சாட்டை, சொல்லுங்க சோர்ஸ். சாட்டை சுழலும். எங்க சுழலும்? அங்க டிவிக்கல சுழலட்டும், திமுக சுழல வேணாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். அதனால தேவையில்லாத வந்து வதந்திகள்லாம் பரப்புவானா. ராஜீவ் காந்திக்கு எங்க தலைமை, எங்க தலைவர் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணுவாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா கட்சியில வந்து நற்பெயர்கள் இருக்குது. நீங்க வந்து உள்ள பூந்து ஆராசதாடி பண்ணிட்டாரு, கனிமொழி தான் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டுலாம் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை இங்க காட்டாதீங்க. மாற்று அரசியல், மாற்று அரசியல், மாற்று அரசியல் அப்படின்னு யார் சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தாவேகா. தாவேகா என்ன சொல்றாங்க? எந்த பொருள் கொடுத்தாலும் வாங்காதீங்க, இலவசத்தை அறவே அறுப்போம். இவங்கெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல வந்து குப்பை குப்பையா கொட்டி கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு நீங்க வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் பேசிட்டு நேத்துக்கு படிச்ச அதாவது ஐஆர்எஸ் பதவியே விஜய்க்காக வந்து விட்டுட்டு தமிழ்நாட்டுக்காக வந்து நல்லது செய்ய வந்த யாரு? நம்ம ஐஆர்எஸ் அருண். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம், டபரா வந்து உங்கள் வேட்பாளர் அவர் பேரை போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காப்புல. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போத அங்க எங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அங்க போயிட்டு தேர்தல் படையினர், பறக்கும் படையினர் என்ன பண்ணாங்க, போயிட்டு கேட்ச் பண்ணி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சார் டப்பா சார், எதுக்கு? இல்ல அது அதுக்குதான் சார், ஏழைங்களுக்கு கொடுக்கறது சார். எதுக்கு அவங்க கேட்டுக்கிறாங்களாம். அப்புறம் எதுக்கு நீங்க மாற்று அரசியல் பத்தி பேசுறீங்க அப்படின்ன பிறப்பு அங்க இருக்கலாம் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு ஓட்டுக்கிறானுங்களாம். எதுக்குடா இந்த ஈனப்பொழப்பு? மானங்கெட்ட பசங்களா, வெட்கங்கெட்ட பசங்களா, எதுக்கு மாற்று அரசியல்? உடனே சொல்லுவாங்க நீங்க திமுக நீங்க கொடுக்கலையா? எங்க கொடுத்தோம்? இப்ப கொடுத்தோமா? அதாவது இவங்க பொய் பரப்பிகள் டுபாகூர்ன்றத என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மாக் துறை அமைச்சர் முத்துசாமி இருக்காரு பாத்தீங்களா, அவர் கொடுத்த வீடியோ. அவர் வந்து நலத்திட்ட உதவிகள் பண்றாரு, ஒரு அமைச்சர்னால நலத்திட்ட உதவிகள் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து யாரும் கேள்விலாம் கேட்க முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது இப்போ அந்த வீடியோ பரப்புறாங்க பாத்தீங்களா, இவங்க மட்டும் கொடுக்குறாங்க. டேய் அது 3 வருஷம் கொடுத்ததுடா, சரிடா இப்போ கொடுத்தத வச்சுக்கடா. நீ மாற்று அரசியல் தானே வந்த, அப்ப என்ன புடுங்கிறதுக்கு நீ இதை கொடுக்குற சொல்லு. ஏன் உங்க அண்ணன் தானே வெயிட்டு, உங்க அண்ணன் மூஞ்சி தானே, விஜய் தானே கடவுள், அந்த கடவுளோட மூஞ்ச காட்டி ஓட்ட வாங்கடா. ஏண்டா நாதாரி நாய்ங்களா, டேய் பர்போக்கிங்களா, இல்ல என்ன திட்டுறது வார்த்தைகள் அசிங்கமா பேசக்கூடாதுடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? விஜய் மூஞ்ச காட்டுங்கடா. ஏன் விஜய் மூஞ்ச போய் கிட்ட போய் காமிச்சா காரி துப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா? எதுக்கு இந்த ஈன கேவலமான அந்த மாதிரி சொல்ல வைக்குது.
டோட்டல் வேஸ்ட்டுங்க இதுங்க. மக்களே தயவுசெய்து சொல்றேன், இவனுங்க வந்து குளிப்பானுங்க, இவனுங்க வந்து என்னென்ன வேலை, இன்னும் தில்லாலங்கடி வேலை என்னென்ன காட்ட போறான் நீங்க பாருங்க. உலகத்திலே நம்ம டுபாகூர் கட்சி, அதாவது பாத்தீங்கன்னா இந்த மொத்த கட்சியும் 2026 திவாலாக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய உத்தேச பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல, அதாவது சென்னையில பாத்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள்லாம் வந்து நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக பரபரப்பா ஆகி போச்சு. அதாவது என்னென்ன தொகுதின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எழும்பூர்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஆளு யார் தெரியுமா? நம்ம பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளருங்க. அவர்ல மைக் எடுத்து வச்சுங்க, வாயில அவரு வந்து எங்க நிக்கிறாரு? எழும்பூர் தொகுதியில் நிக்கிறாப்புல. அடுத்தது பாருங்க, நம்ம டி நகர்ல யார் நிக்கிறா? புஷியானந்த். எனக்கே ஆச்சரியமாச்சு, என்னடா அது ஒரு புதுச்சேரி முதலமைச்சர் அவரை தூக்கி டி நகர்ல நிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டி நகர்ல வந்து ஒரு நிக்க வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அது போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதவ் அர்ஜுன், அதாவது பாத்தீங்கன்னா வாய்ஜால கில்லாடி, அவரு பயங்கரமா பேசுவாப்புல. அவரு எங்க நிக்கிறாரு பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் நிக்கிறாப்புல. அதே போல மயிலாப்பூர்ல வந்து அவங்க இருக்கிற பொருளாளர், அந்த தாவேக்காவோட பொருளாளர் இருப்பாங்க, அவர் எங்க போனாலும் கூட மாட்டாங்க, சண்டை போடுவாரு. பாத்துறீங்களா? அவர் வந்து மயிலாப்பூர் தொகுதியில் நிக்கிறாப்புல. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜேசிடி பிரபாகர் ஒருத்தந்தா போல ஏடிஎம்கே வந்தா பாருங்க, அவருக்கு பாத்தீங்கன்னா 1000 விளக்கு தொகுதியை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மரிய வில்சன், பயங்கரமான வேட்பாளர் மரிய வில்சன், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே நகர்ல நிக்கிறாப்புல. இது போல பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட வேட்பாளர்கள்லாம் வந்து விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இன்னும் 3 நாட்கள்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து 234 தொகுதியும் வந்து வேட்பாளர்களை வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. ஆனா நேத்து சாயங்காலம் வரைக்கும் சார் ஒரு 80 கிடையாதுப்பா, ஒரு 70 கிடையாதுப்பா, ஒரு 60 கிடையாதுப்பா சார், ஒரு 50 சார், 50 சார், 50 சார், நான் உச்ச நடிகர் சார், உச்சத்துல இருந்து சார், ஒரு 50 கிடையாது போப்பா, ஒரு 40ங்க 40 அப்படி. அப்புறம் 30, ஒரு 30ங்க. எங்க விஜய்ங்க, நான் வந்து கடவுளுங்க, என்னங்க 30ங்க, 30 ஓடி. ஒரு 20 ஏங்க அட்லீஸ்ட் ஒரு 10 கொடுங்க, 10 துணை முதலமைச்சர் கொடுங்க, 10 சொல்லுங்க, 10 மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். 10 வாடு ஒண்ணு வேணா தரேன், இல்ல கிளம்பிட்டுக்கிறாங்க. யாரு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. நேற்று சாயங்காலம் வரைக்கும் இவனுங்க கெஞ்சிக்கிறாங்க. இது பாத்துக்கிறாரு போல. இதனால நம்மளுக்கு ஏதாச்சும் தேருமா? இது வேலைக்காவது, குடும்பத்தையும் பார்க்காதது, ஊர் ஃபுல்லா வந்து மானத்தை வாங்கி நிக்குது. ஆல்ரெடி நம்ம கட்சி வந்து மானம் போய் நிக்குது, இதையும் உள்ள கூடி சேர்த்தா வேலைக்காவது சொல்லிட்டு யோசிச்சுட்டு, தம்பி வேலைக்கு ஆகாது, நீ கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து தொத்து விட்டுக்கிறாங்க. கட்சி தொடங்கினப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எல்லாரும் வாங்க 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 வாங்கன்னு கூட ஒருத்தரோட எட்டி பார்க்கல. இதுல இருந்து தெரிஞ்சுக்குவானா அது போஷி என்னன்னு சொல்லிட்டு. அட மானங்கெட்ட பசங்களா, இதுக்கப்புறமே எலெக்ஷன் நிக்க போறீங்களா? நீங்க எலெக்ஷன் வந்து ஜெயிக்க போறீங்க. வேற ஒருத்தர் பெரம்பூர்ல நிக்கிறாப்புல, உங்கள் விஜய் பெரம்பூர்ல பாக்குறேன். பெரம்பூர்ல என்ன கழட்டுறீங்க? ஏன்னா பெரம்பூர்ல நேரடியா போய் பார்த்தேன், உங்களெல்லாம் வந்து காரி துப்பாங்க மிஸ்டர் விஜய். நான் சொல்றதை கேளுங்க, பெரம்பூர் தொகுதியெல்லாம் வேலைக்கு ஆகாது. அங்க வந்து உங்க ரசிகர் தான் வந்து கை காட்டி கெல்டா பண்ணாங்க தவிர ஓட்டு விடாது. தயவுசே சொல்ற, பெரம்பூர் தொகுதியெல்லாம் வந்து நிக்கிறது வேஸ்ட் தான். அதே போல பார்த்தா நேத்து வந்து அந்த கட்சி மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வார் ரூம்குள்ள போய்கிறாப்புல. நேத்து மட்டும் எப்படி போனாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நேத்து உள்ள போயிட்டு உங்க ஆபீஸ்ல போயிட்டு அவங்களுடைய வார் ரூம்ல இருப்பாங்க பாத்தீங்கன்னா டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ், அசிங்கமா திட்டுறவங்கள, அவங்க சொல்லிருக்காரு, ஏம்பா அசிங்கமா திட்டலாம் பத்தலப்பா, உன்ன நல்லா ஐ வாண்ட் மோர்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் உசி பத்தி விட்டு அவங்கள சும்மாவே திட்டுவானுங்க அசிங்கமா. இவன் தலைவாரவன் சொல்லிட்டு போயிட்டானா இன்னும் கிழி அசிங்கமா பேச போறானுங்க. பொம்பளைங்களை எல்லாரும் கேவலம் விஜய் பத்தி தப்பா பேசினா விடாதீங்க, யாருமே சரி போயிட்டு கீழ்ச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று போட்டு அப்படியே அங்க இருக்குள்ள வந்து பரபரப்பு பண்ணி விட்டாங்க. உடனடியா பாத்தீங்கன்னா அந்த தாவேக விர்ச்சுவல் வாரியர் எல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா அண்ணன் டெல்லியில இருந்து வந்த உடனே களத்துல இறங்கிட்டாரு. இனிமே தினம் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து வரும், உங்களை வந்து ஓட போறோம், இதுக்கே உங்களுக்கு வந்து பாத்ரூம் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெலாத்தின்னுக்குறாங்களா பைத்தக்கார கருப்பான்ற பிடிச்சவனுங்களே. டேய், அதாவது
இவர் தான் வந்து டெல்லிக்கு லெட்டர் போட்டுக்கிறாப்புல, என்னால இதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கெல்லாம் வர முடியாது, அதனால வந்து என்ன தயவு செய்து வந்து சென்னையிலே வந்து விட்டு வச்சிருங்க, ஏன்னா தேர்தல் வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று அமைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இவர் டெல்லிக்கு போவாரா சென்னையில தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. லெட்டர் போட்டு மன்னிப்பு கடிதம் மாதிரி போட்டிருக்காப்புல, ஐ கான்ட் ஏபிள் டு அட்டெண்ட் தி இன்வெஸ்டிகேஷன் ஆன் டெல்லி, ப்ளீஸ் கிராண்ட் மீ பர்மிஷன் இன் சென்னை சிபிஐ ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை ஒன்று போட்டுக்குதாப்புல. அவங்க ஆனா திருப்பி எனக்கு தெரிஞ்சு திருப்பி கூப்பிட்டு கேட்பாங்க போல, என்ன பண்ண போற, வீட்டுல தானே உட்கார போற, ட்வீட் தானே போட போற, டெல்லியிலே வந்து போடலாம்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இப்ப கேட்டு கார் திருப்பி அனுப்ப போறாங்க விஜய் அவர்களை. ஐயோ நினைச்சா பாருங்க, உண்மையாலுமே வந்து இவங்க வந்து மனநல பைத்தியம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்க. ரிசல்ட் நைட்டு 12 மணில இருந்து உட்கார்ந்துருப்போம், முழிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம்னு நினைக்கிற, காலைல என்ன ஆகுமோ. ஆமா ரிசல்ட் தான் கிட்டத்தட்ட எட்வின் மதியம் நமக்கு ஒரு 12-1 மணிக்கு மதியத்துக்குள்ள தெரிஞ்சிரும்ல ட்ரெண்ட். ஆமா யாருக்கு போட்டின்றது காலையிலே தெரிஞ்சிடும் 11 மணிக்கு. இல்ல எக்ஸாக்ட் ரிசல்ட் ஒரு 12-1 மணிக்கு தெரிஞ்சிருமா? 1 மணி 2 மணியே ஆயிடும். இது புது தேர்தல் மாதிரிதான் நடக்க போகுது. மேக்ஸிமம் 2 மணிக்கு தெரிஞ்சிரும்ல. 2 மணிக்கு தெரிஞ்சிடும், மெஜாரிட்டி வந்துடும். சொல்றான் நைட்டு 12 மணில இருந்து நான் முடிச்சுட்டு இருப்பேன், காலைல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு 11 மணிக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் யாருக்கு யாருங்க போட்டிலாம். 12 மணிக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கொண்டாட்டமா இருக்க போடுறதுன்னு தெரிஞ்சிடும். எல்லாம் அதெல்லாம் பக்கா வந்துடும், மெஜாரிட்டி நம்மளுக்கு தான் அது பக்காவா 12-1 மணிக்கெல்லாம் வந்துட போகுது, பயங்கர கொண்டாட்டமா இருக்க போகுது. எப்படி இவனுங்களே இவனுக்குள்ள பேசிக்கிறானுங்க. அப்போ ஒருவேளை விஜய் தோத்துறாருன்னா இவங்க இப்படி இருப்பானுங்களா, சூசைட் பண்ணிப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தயவு செய்து இங்க பாடுறா இங்க பாரு இவனு தம்பிகளே அண்ணன்களே, தயவு செய்து தவறான முடிவுகளை வந்து எடுத்துடாதீங்க. கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செய்து. பாவம் உங்க அம்மா அப்பாலாம், தயவு செய்து சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து தோத்துட்டாருன்னா நீங்க வந்து சொல்றதுக்கு இவங்களடா நீங்க நல்லா இருக்கணும்டா, உங்களுக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம்.